லேட்டஸ்டா அர்ச்சனா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. அதுல அந்த பேட்டி எடுக்கிற நிருபர் இந்த மாதிரி அர்ச்சனா பார்த்து கேக்குறாங்க, அதாவது உங்களை தான் இந்த சீசனோட கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க தான் இந்த சீசன்ல ஒரு 30 நாளைக்கு அப்புறமா வந்து அது வரைக்கும் எல்லாருமே பிரதீப் தான் வின்னர் ஆவார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்க அதை அப்படியே தலைகீழா மாத்தி நீங்க டைட்டிலையும் ஜெயிச்சிட்டீங்க. உங்களை தான் எல்லாருமே ரியல் கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்றாங்க. உங்களை மட்டும் இல்ல மாயாவை கூட சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அர்ச்சனா ஒரு தரமான மாசான ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காங்க. அதாவது அர்ச்சனா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் ரியல் கேம் சேஞ்சர் யார் அப்படின்னா செல்லத்துறை சார் இருக்காருல்ல, அவர் தான் ரியல் கேம் சேஞ்சர். ஏன்னா அவர் மட்டும் அந்த வாரம் வெளியே போகாம இருந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பா அந்த வாரமே மாயா வெளியில போயிருப்பாங்க. அந்த வாரத்துல அவங்க தான் எலிமினேட் ஆகிற மாதிரி இருந்தாங்க. அவங்க அப்படி எலிமினேட் ஆயிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த ரெட் கார்டு பிரச்சனை வந்திருக்காரு. பிரதீப்க்கு ரெட் கார்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. அவரும் இருந்திருப்பாரு, அவரும் ஜெயிச்சிருப்பாரு. நான் அந்த வீட்டுக்குள்ள ஒரு வாரமோ 2 வாரமோ இருந்திருப்பேன். நானுமே அதுக்கப்புறமா வெளியில வந்திருப்பேன். ஏன்னா இந்த டைட்டில் கூட ஜெயிச்சிருக்கலாம். ஆனா கண்டிப்பா பிரதீப் டாப் 5ல டாப் 3ல ஏன் அவர் தான் டைட்டில் ஜெயிச்சிருந்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இப்ப வரைக்கும் தோணுது. இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க அப்படி சொன்னதை பார்த்து நிறைய பேர் இப்ப என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இதை விட மாயாவை யாராலையும் கேவலப்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க.